அறிவார் இலா திகழ் அண்ட கோளப் பிரிவாய மூவுலகு எய்தும் பெருமான். குறியா வடிவே குமரா குணனே நெறியா எனக்கு நீ நின்றிடவே. விளக்கம். இந்த பாடலில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் பரந்த சக்தியையும் உலகங்களை தாங்கும் தன்மையையும் போற்றி தனக்கு நல்வழி காட்டுமாறு வேண்டுகிறார். அறிவார் இலா திகழ் அண்ட கோளப் பிரிவாய மூவுலகு எய்தும் பெருமான். அறிவார் இலா திகழ் என்பது அறிவு கெட்டாத யாரும் முழுமையாக அறிய முடியாத சிறப்புடன் விளங்கும் என்பதை குறிக்கிறது. அண்ட கோளம் என்பது இந்த பிரபஞ்சத்தையும், பிரிவாய மூவுலகு என்பது விண்ணுலகம், மண்ணுலகம், பாதாளம் என்ற 3 உலகங்களையும் குறிக்கிறது. இந்த 3 உலகங்களும் உன் சக்தியால் நிலை பெற்றுள்ளன என்றும் அவற்றை அடக்கி ஆளும் பெருமான் நீயே என்றும் முருகப்பெருமானை வணங்குகிறார். குறியா வடிவே குமரா குணனே நெறியா எனக்கு நீ நின்றிடவே. குறியா வடிவே என்பது எந்த ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்கும் அப்பாற்பட்டவன், உருவமற்றவன் அல்லது பல வடிவங்களை எடுக்க வல்லவன் என்பதை குறிக்கிறது. குமரா என்பது முருகப்பெருமானின் ஒரு பெயர். குணனே என்பது தூய்மையான குணங்களை கொண்டவன் என்பதை குறிக்கிறது. இறுதியாக நெறியா எனக்கு நீ நின்றிடவே, அதாவது எனக்கு நீயே சரியான வழியாக துணையாக நின்று வாழ்வை நெறிப்படுத்த வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் சரணடைகிறார். சுருக்கமாக இந்த பாடல் முருகப்பெருமானின் எல்லையற்ற சக்தியையும் பிரபஞ்சத்தை ஆளும் திறனையும் போற்றி உலக மாயையிலிருந்து தன்னை விடுவித்து வாழ்வுக்கு துணையாகவும் நல்வழியாகவும் இருக்குமாறு முருகப்பெருமானை அருணகிரிநாதர் வேண்டுகிறார்.